ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிஎன்பிசி ரேபிட் அகாடமியிலேருந்து ராதா பேசுகிறேன். நம்ம டெய்லி குரூப் 2 குரூப் 4க்கு டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே இமிடியட்டாக அப்லோட் ஆகும். தேங்க்யூ. கொஸ்டின்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூரிய குடும்பம் எந்த மண்டலத்தில் உள்ளது? விடை விண்மீன் திரள். விடை விண்மீன் திரள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெருவெடிப்பு என்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதன் காரணமாய் எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான் பொருட்களும் தோன்றியது. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பேரண்டம். விடை பேரண்டம். தேர்ட் கொஸ்டின், கூற்று விண்மீன் திரள் மண்டலம் என்பது ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பாகும். காரணம், பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பிறகு சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு பின் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் உருவானது. விடை கூற்று காரணம் சரி. விடை கூற்று காரணம் சரி. ஃபோர்த் கொஸ்டின், புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள் எவை? விடை ஏ அண்ட் பி சரி. விடை ஆண்ட்ரோமேடா மற்றும் மெகல்லனிக் கிளவுட்ஸ். ஆண்ட்ரோமேடா மற்றும் மெகல்லனிக் கிளவுட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளியானது வினாடிக்கு எத்தனை மீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது? விடை 330 மீட்டர். 330 மீட்டர். ஃபிஃப்த் கொஸ்டின், சோலார் என்ற பதமானது சூரிய கடவுள் என பொருள்படும் சோல் எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்படுகிறது? விடை லத்தீன். விடை லத்தீன். சிக்ஸ்த் கொஸ்டின், சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவீதம் உள்ளது? விடை 99.8%. விடை 99.8%. செவன்த் கொஸ்டின், சூரியன் எந்த வெப்பமான வாயுக்களால் ஆனது? விடை ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜன். விடை ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜன். எய்த் கொஸ்டின், சூரியனின் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நிமிடங்கள் என்ன? விடை 8.3 நிமிடங்கள். 8.3 நிமிடங்கள். நைன்த் கொஸ்டின், எந்த கோள்களை தவிர மற்ற கோள்கள் அனைத்தும் சூரியனை எதிர்கடிகார சுற்றில், அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருகின்றன? விடை வெள்ளி மற்றும் யுரேனஸ். விடை வெள்ளி மற்றும் யுரேனஸ். 10th கொஸ்டின், வால் நிற விசும்பின் கோல் மீன் இறந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற சங்கப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை சிறுபானாற்று படை. விடை சிறுபானாற்று படை. 11th கொஸ்டின், சூரிய குடும்பத்தில் அமைந்துள்ள கோள்களில் உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்களில் தவறானது எது? விடை வியாழன். விடை வியாழன். 12th கொஸ்டின், வெள்ளி கோள் தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்ன? விடை 243 நாட்கள். விடை 243 நாட்கள். 13th கொஸ்டின், நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் எது? விடை வெள்ளி. விடை வெள்ளி. 14th கொஸ்டின்,
சூரிய குடும்பத்தில் மூன்றாவதாக உள்ள புவி எத்தனையாவது பெரிய கோளாகும்? விடை 5. விடை 5. 15th கொஸ்டின். ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எது? விடை புவி. விடை புவி. 16th கொஸ்டின். புவியின் துருவ விட்டம் மற்றும் நில நடுக்கோட்டு விட்டம் எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? விடை 12,714 and 12,756. 12,714 மற்றும் 12,756. 17th கொஸ்டின். புவி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது? விடை 30 கிலோமீட்டர். விடை 30 கிலோமீட்டர். 18th கொஸ்டின். போர்ப்ஸ் மற்றும் டீமஸ் என்ற இரு துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் எது? விடை செவ்வாய். விடை செவ்வாய். 19th கொஸ்டின். செவ்வாய் கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியில் ஆராய்வதற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ எப்பொழுது மங்கள்யான் என்னும் விண்கலத்தை அனுப்பியது? விடை 24/9/2014. 24/9/2014. 20th கொஸ்டின். சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோளின் பெயர் என்ன? விடை டைட்டன். விடை டைட்டன். 21st கொஸ்டின். நிலவு பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால நேரம் என்ன? விடை 27 நாட்கள் 8 மணி நேரம். 27 நாட்கள் 8 மணி நேரம். 22nd கொஸ்டின். புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹேலி வால் விண்மீன் கடைசியாக எந்த ஆண்டு வானில் தென்பட்டது? விடை 1986. விடை 1986. 23rd கொஸ்டின். எந்த தினங்களில் சூரியனின் கதிர்கள் நிலநடுக்கோட்டு பகுதியில் செங்குத்தாக விழுவதால் சம இரவு பகல் நாளாக திகழ்கிறது? விடை மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. விடை மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. 24th கொஸ்டின். உயிரினங்கள் வாழக்கூடிய குறுகிய மண்டலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை உயிர்க்கோளம். விடை உயிர்க்கோளம். 25th கொஸ்டின். மன்னார் உயிர்க்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது? விடை 10,500. விடை 10,500. 26th கொஸ்டின். உச்ச நீதிமன்றம் அனைத்து இந்திய நீதிமன்றமாகும். அரசியல் கட்சிகளில் இருந்தும் அரசியல் கோட்பாடுகளில் இருந்தும் உறுதியாக தனித்து நிற்கும். அது அரசுகள் மாறுவது குறித்து அக்கறை கொள்வதில்லை. நீதிமன்றமானது நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின்படி நிற்கிறது. அனைவரின் மீதும் பரிவு நன்மதிப்பு கொண்டுள்ளது. எனினும் அது யாருடனும் அணி சேர்வதில்லை என கூறியவர் யார்? விடை ஹரிலால் ஜே கனியா. விடை ஹரிலால் ஜே கனியா. பொறுத்துக. திவான் இ குவாசா. விடை நடுவர். திவான் இ மசலிம். விடை அதிகாரத்தின் தலைவர். திவான் இ ரியாசத். விடை தலைமை தளபதி. 28th கொஸ்டின். சுல்தானுக்கு
டேஷ் எனப்பட்ட சட்ட வல்லுநர்கள் உதவி அளித்தனர். விடை முப்தி. விடை முப்தி. 29th கொஸ்டின். எந்த ஆண்டு சாசன சட்டம் மூலம் ஒரு ஆளுநர் அவருடன் தலா ஒரு குடியேற்ற பகுதிக்கு ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஒரு குழு நியமிக்க ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிவகுத்தது? விடை சாசன சட்டம் 1661. விடை சாசன சட்டம் 1661. 30th கொஸ்டின். இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எது? விடை அசென்டினா வழக்கு. விடை அசென்டினா வழக்கு. இவ்வழக்கு 1665ஆம் ஆண்டு நடந்தது. அப்பொழுது பாக்ஸ் கிராஃப்ட் ஆளுநராக இருந்தார். 31st கொஸ்டின். பம்பாயின் மீது கிழக்கிந்திய கம்பெனி நீதித்துறை அதிகாரம் செலுத்த எந்த ஆண்டு சாசன சட்டம் அதிகாரம் அளித்தது? விடை சாசன சட்டம் 1668. விடை சாசன சட்டம் 1668. 1672ஆம் ஆண்டு பிரகடனம் ஆங்கிலேய சட்டத்தை பம்பாயில் அறிமுகப்படுத்தியது. 32nd கொஸ்டின். சித்தி யாகூப் என்னும் முகலாய கடற்படை எந்த ஆண்டில் பம்பாய் நீதிமன்றம் கலைக்கப்பட காரணமாகியது? விடை 1690. விடை 1690. 12 ஆண்டுகளுக்கு பிறகு 1718ஆம் ஆண்டு மீண்டும் நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட நீதிமன்றம் புதுப்பிக்கப்பட்டது. 33rd கொஸ்டின். பம்பாய், மதராஸ், கல்கத்தா மாகாணங்களில் எந்த ஆண்டு சாசன சட்டம் 3 மாகாணங்களிலும் ஒவ்வொரு மேயர் நீதிமன்றங்களை அமைத்தது? விடை சாசன சட்டம் 1726. விடை சாசன சட்டம் 1726. 1726ஆம் ஆண்டு சாசனத்தில் நீதி தொடர்பான பகுதிகளை சீர்திருத்தம் செய்ய 1753ஆம் ஆண்டு சாசன சட்டம் சீர்திருத்தம் செய்தது. மேலும் அவை 5 நீதிமன்றங்களை நிறுவியது. கோரிக்கைகள் நீதிமன்றம், மேயர் நீதிமன்றம், குடியரசுத் தலைவர் நீதிமன்றம், ஆட்சிக்குழு கொண்ட நீதிமன்றம் மற்றும் அரசர் தலைமையினால் நீதிமன்றம். 34th கொஸ்டின். கூற்று. 1801 மற்றும் 1824ஆம் ஆண்டுகளில் முறையே மதராஸ், பம்பாய் உச்ச நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. கூற்று 2. 1793ஆம் ஆண்டில் காரன் வாலிஸ் பிரபு சட்ட விதிகள் தொகுப்பு ஒன்றினை தயாரித்து இதுவே காரன் வாலிஸ் சட்ட தொகுப்பு என அழைக்கப்படுகிறது. விடை 2 கூற்றுகளும் சரி. விடை 2 கூற்றுகளும் சரி. 35th கொஸ்டின். கூற்று. இந்திய அரசாங்க சட்டம் 1935 இந்திய உயர் நீதிமன்றங்களின் தன்மை அதிகார வரம்பில் குறிப்பிடத்தக்க மாறுதல்களை செய்தது. காரணம். இந்தியா விடுதலை அடைந்து அரசமைப்பு ஏற்கப்பட்ட காலத்தில் பஞ்சாப், அஸ்ஸாம், ஒடிசா, ராஜஸ்தான், திருவாங்கூர், மைசூர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் என 7 உயர் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டு இருந்தன. விடை கூற்று காரணம் சரி. விடை கூற்று காரணம் சரி. 36th கொஸ்டின். கூற்று. பிரபுக்கள் நீதிமன்ற மேலவை ஒழிப்பு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்ற அதிகார விரிவாக்கம் 1949ஆம் ஆண்டில் இயற்றப்பட்டது. காரணம். ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு அரசமைப்பு அவமானத்துடன் அரசமைப்பு உறுப்பு 124 இந்திய உச்ச நீதிமன்றத்தை நிறுவி வழிவகை செய்தது. விடை கூற்று காரணம் சரி.
விடை கூற்று காரணம் சரி. 37th கொஸ்டின். உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் அரசமைப்பின் கீழ் ஒரு ஒருங்கிணைந்த துறையாக செயல்பட்டு அனைத்து குடிமையியல் அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு தீர்வு காண்கின்றது. தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறியவர் யார்? விடை அம்பேத்கர். விடை அம்பேத்கர். 38th கொஸ்டின். பட்டியல் இனத்தவர் சமுதாயத்திலிருந்து முதல் முறையாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? விடை கே.ஜி. பாலகிருஷ்ணன். விடை கே.ஜி. பாலகிருஷ்ணன். 2000 ஆண்டில் பட்டியலினத்தவர் சமுதாயத்திலிருந்து கே.ஜி. பாலகிருஷ்ணன் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். 2007 ஆண்டில் முதல் தலைமை நீதிபதியாக உயர்ந்தார். 39th கொஸ்டின். எந்த அரசியலமைப்பின் உறுப்பின்படி உச்ச நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் கீழ் பொது நல மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் தமக்குள் இணைத்து கொண்டுள்ளது? விடை உறுப்பு 32. விடை உறுப்பு 32. 40th கொஸ்டின். கூற்று. 1947 ஆண்டு அமெரிக்காவில் ஆர்டர் சன் சிங்கர் ஜூனியர் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் 1047 என்ற தலைப்பிட்ட கட்டுரை ஒன்றில் ஜூடியல் ஆக்டிவிஸ்ம் நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற சொல்லினை பயன்படுத்தினார். காரணம். பிளாக்ஸின் சட்ட அதிகாரி, பிளாக்ஸ் லா டிக்ஷனரி, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்பது நீதித்துறை தத்துவம் என்று கூறுகிறது. விடை கூற்று மற்றும் காரணம் சரி. விடை கூற்று மற்றும் காரணம் சரி. 41 கொஸ்டின். 25% ஆஃப் 360 மைனஸ் 15% ஆஃப் 240 மதிப்பு காண்க. விடை 54. உங்களுக்கு மேக்ஸோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மேக்ஸ் சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். 42nd கொஸ்டின். 2 எண்களின் வித்தியாசம் பெரிய எண்ணில் 40% ஆகும். சிறிய எண் 48 எனில் பெரிய எண்ணை காண்க. விடை 80%. விடை 80. பர்சன்டேஜ் இல்லை, 80. 43rd கொஸ்டின். ஒரு வட்டத்தின் ஆரத்தை 100% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? விடை 300%. விடை 300%. 44th one. ஒரு எண்ணின் 25% உடன் 25 கூட்டினால் அந்த எண் கிடைக்கும் எனில் அந்த எண் யாது? விடை 100/3. விடை 100/3. 45. 12 பேனாக்களின் அடக்க விலை 10 பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் என்ன? விடை 100/3. விடை 100/3. 46th கொஸ்டின். ஒரு மூலப்பொருளில் 25% காப்பர் உள்ளது. நமக்கு 100 கிலோகிராம் காப்பர் வேண்டுமெனில் தேவைப்படும் மூலப்பொருளின் அளவு எவ்வளவு? விடை 400 கிலோகிராம். விடை 400 கிலோகிராம். 47th கொஸ்டின். செவ்வகத்தின் நீளத்தை 20% அதிகரித்து அகலத்தை 10% குறைத்தால் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் என்ன? விடை 8%. விடை 8%. 48th கொஸ்டின். 40இன் 15% ஆனது மற்றொரு எண்ணின் 25% விட 2 அதிகம் எனில் அந்த எண் யாது? விடை 16. 49th கொஸ்டின்.
ஒரு உலோகக் கலவையில் 20% காப்பர், 30% துத்தநாகம், மீதி நிக்கல் உள்ளது. 30 கிலோகிராம் உள்ள இந்த உலோகக் கலவையில் நிக்கல் அளவு யாது? விடை 15 கிலோகிராம். விடை 15 கிலோகிராம். 50th question, last question. ரூபாய் 44இல் 25% எவ்வளவு? ரூபாய் 44இல் 25% எவ்வளவு? விடை 11. விடை 11. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.